எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட பிரைஸ் பற்றி கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி ட்ரீம் ஃபேம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,09,200 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு பெரிய பேரிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ BTCயில் ஒரு பெரிய பேரிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ட்ரெண்டு மாறிடுச்சாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் மாறலை. ஓகேங்களா? ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் ட்ரெண்டு வந்து இன்னும் மாறலை. அதாவது பேரிஷ் ட்ரெண்ட் ஆகலை, புல்லிஷில் தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புல்லிஷு ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? படிப்படியாக வந்து புல்லிஷ் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சோம் இல்லைங்களா, 3 டிரைவ் பேட்டர்னு. இந்த 3 டிரைவ் பேட்டர்னோட ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஓகேங்களா? பட் ஆனால் இந்த பிரேக் டவுனை வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கேண்டில் வந்து இன்கேஸு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,08,500க்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டானா மட்டும்தான் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன். இல்லைனா இது ஃபேக் டவுன் ஆகிட்டு கூட மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கேண்டில் வந்து நம்மளுக்கு எக்காரணத்துக்கு கொண்டும் 8,500 கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படி க்ளோஸ் வச்சா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் வச்சா அன்டவுட்டட்லி நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து 1,03,500லேருந்து 98,500 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இன்கேஸ் இந்த ரேஞ்சை ப்ரைஸ் உடச்சி கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஓகேங்களா? ஸோ டெய்லியில் இந்த ரேஞ்சை ப்ரைஸ் 98 கீழே ப்ரைஸை வச்சு க்ளோஸ் வச்சுதுன்னா இது வந்து ஒரு பியரிஷ் ஃபார்மேட்டுக்குள்ளே போகும். ஓகேங்களா? பியரிஷ் ஃபார்மேட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அப்படியே இங்கேருந்தே ட்ராப் ஆகுமா கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது பியரிஷ் ஃபார்மேட்டுக்குள்ளே போனால் கூட அகெயின் ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஓகேங்களா? அதாவது புல் பேக்காக மேலே போகும். அப்படி போகும்போது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை பர்ஃபார்ம் பண்ணான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்றது. சரிங்களா? ஸோ தற்போதைய வரைக்கும் நம்மளுக்கு வந்து BTC வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஈவன் தோ நம்மளுக்கு இந்த 98 கட் பண்ணி கீழே வந்தால் கூட அகெயின் நம்மளுக்கு புல்லிஷாக தான் ப்ரைஸு மேலே போகும். அப்படியே வந்து சரசரசனில் கீழே வராது. ஓகேங்களா? அதாவது தற்போதைக்கு வராது. ஆனால் 98 உடச்சி கீழே க்ளோஸ் வச்சதுன்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு பியரிஷ் கிட்டத்தட்ட பியரிஷ் மோடு மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது என்னன்றது நான் அப்புறமா சொல்கிறேங்க. ஸோ மார்க்கெட் அந்த இடத்துல வந்து கட்டாய் க்ளோஸ் பண்ண பிறகு பார்க்கலாம். ஸோ தற்போதைய வரைக்கும் நம்மளுக்கு வந்து புல்லிஷ் தாங்க. சரிங்களா? தற்போதைய வரைக்கும் நம்மளுக்கு வந்து புல்லிஷ் தான். ஸோ இன்றைக்கி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கேண்டலும் நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லியிருந்தா இருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகி வந்து க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஆனால் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வைக்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா 13,500க்கு மேலே க்ளோஸ் ஆகணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இது க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆகி உள்ளே க்ளோஸ் வச்சுச்சு. நேற்று வந்து நல்ல ஒரு பியரிஷ் மோடில் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். BTC வந்து படிப்படியாக அதோட ஸ்பீடை குறையுது. ஓகேங்களா? புல்லிஷோட ஸ்பீடு குறையுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ BTC கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்து வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? புல்லிஷ் ஸ்ட்ரென்த்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆல்ட்டு காயினே ஏறலையப்போ ஆல்ட்டு காயின் ஏறுமா எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ட்டு காயின் கண்டிப்பாக ஏறும். ஆனால் ஆல்ட்டு காயின் ஏறுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கும். டக்குன்னு ஏறி டோட்டலாக வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இத்தீரியம்குள்ளே வரும். ஓகேங்களா? இத்தீரியம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இத்தீரியம் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக BTC தாங்க கொஞ்சம் இதுவாக இருக்கலாம். ஆனால் இத்தீரியம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறான். சரிங்களா? ஸோ இத்தீரியமில் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது. அது டிமாண்ட் என்னன்றது நான் மார்க் பண்ணி என்னோடய டெலகிராமில் நான் வந்து அனுப்புகிறேங்க. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ இத்தீரியம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அகெயின் நம்மளுக்கு இந்த ஹையை வந்து
டெஸ்ட் பண்ணும் ஓகேங்களா. அது ஐயா வந்து அகெயின் வந்து டெஸ்ட் பண்ணும் சரிங்களா. டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அகெயின் வந்து ஃபால் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ ஈத்தீரியமை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நவ் நமக்கு புல்லிஷ் தான் இருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3300 உடையக்கூடாது ஓகேங்களா. இப்போ ஈத்தீரியமை பொறுத்த வரைக்கும் இந்த 3300 உடச்சி கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது ஓகேங்களா. அது வைக்காத வரைக்குமே நம்மளுக்கு இது புல்லிஷ் தான் ரைட். ஓகே, ஸோ இதை தான் மேக்ஸிமம் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் ஓகேங்களா. டாமினன்ஸ் என்ன கதைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த சப்ளை ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. அதாவது 5959 5890 ஓகேங்களா. இந்த சப்ளை ஏரியாக்குள்ளே தான் டாமினன்ஸ் இருக்குது. டாமினன்ஸு அகெயின் ஒரு ஃபால் வரணும் ஓகேங்களா. அது வரும் ஓகேங்களா. அது வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகேங்களா. ஸோ பிடிசி தான் நம்மளுக்கு ட்ரெண்டு மாறிச்சே ஒழிய நம்மளுக்கு ஆல்ட்டு காயின் ஆகட்டும், அதாவது இத்தீரியம் ஆகட்டும், ப்ளஸ் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தீரியம் ஆகட்டும் ப்ளஸ் இந்த டாமினன்ஸும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இத்தீரியம் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. டாமினன்ஸ் வந்து பியரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ மறுபடியும் வந்து பிடிசி டாமினன்ஸும் பெருசாக கிராஷ் ஆகும். இத்தீரியம் அகெயின் வந்து ஒரு பெரிய பம்ப் வரும் சரிங்களா. பட் ஆனால் பிடிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கீழே வந்தால் கூட பம்ப் ஆனால் கூட அது பெருசாக பம்ப் ஆகாது, ஸ்லோவாக தான் மேலே போகும் ஓகேங்களா. ரொம்ப வந்து என்ன சொல்கிறேன், ஸ்டேபிளாக தான் மேலே போகுமே ஒழிய ரொம்ப அக்ரெசிவாக புஷ்லாம் மேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிடிசி $2 lakh போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ தற்போதைக்கு சொல்லணுன்னா 1,50,000 ஒரு கேள்விக்குறி தான். ஸோ 2 lakh இப்போ சான்ஸ் கிடையாது. பட் ஆனால் 1,50,000 ஒரு கேள்விக்குறி தான் சரிங்களா. ஆனால் 1,40,000 இல்லை 1,35,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் ஆனால் 1,50,000 ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் சரிங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா 98 உடையாத வரைக்கும் தான். 98 உடைச்சிதுன்னா நம்மளுக்கு லெவல்ஸ் மாறும் ஓகேங்களா. 98 உடையாத வரைக்கும் தான் தற்போதைக்கு இந்த லெவல்ஸ், அதாவது 1,40,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் 98 உடைச்சிதுன்னா அந்த லெவலும் மாறும்னா டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இனிமேல் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிடிசியை கொஞ்சம் க்ளோஸாக தான் வாட்ச் பண்ணணும். அகெயின் நம்மளுக்கு ப்ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் வந்து அவன் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. விட்டு கொடுக்காமல் இந்த லெவல்லேருந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு புல் பேக் மாதிரி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகணும் ஓகேங்களா. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த சப்போர்ட்டை எடுத்துக்குன்னு அவன் மேலே போகணும் ஓகேங்களா. ஒருவேளை இங்கேருந்து மேலே போக ஆரம்பித்தான்னா ஃபஸ்ட்டு எனக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1,18,000 வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் நான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இன்னொரு சப்ளையும் இருக்குது. ஏன்னா நேற்று இந்த ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்கிற வைக்க தான் நம்மளுக்கு இந்த 1,80,000 அதை தாண்டி கீழே வந்ததுனால அகெயின் நம்மளுக்கு வந்து சப்ளை மாறி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் ப்ரைஸ் இங்கேருந்து நம்மளுக்கு எழும்ப ஆரம்பிச்சதுன்னா நான் இந்த இடத்துல வந்து சப்ளை என்னன்றது நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ட் காயின்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுறோம் தெரியுங்களா. அந்த ஆல்ட் காயின்ஸ்லாம் பெருசாகவே பம்பே ஆகலை ஓகேங்களா. கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்குது. இன்கேஸ் இது ட்ரெண்டு மாதிரி கீழே வந்தால் கூட ஆல்ட் காயினில் திரும்ப இங்கேருந்து, அதாவது ஆல்ட் காயினில் என்ன சொல்கிறீங்க, ஆல்ரெடி டவுனில் தான் இருக்குது. அது இன்னும் பெருசாக கீழே போகுமான்றது பார்த்தீங்கன்னா தெரியல ஓகேங்களா. ஸோ அதனால் என்னென்னா பிட்காயினை ட்ரெண்டை திருப்பிட்டு அதுக்கப்புறம் மேலே தூக்கும் போது ஆல்ட் காயினில் வந்து பம்ப் ஆகி விடுற சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயினோட பம்புன்றது கண்டிப்பாக மார்க்கெட்டில் வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வந்த சீசனில் வந்து அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த சீசனில் வந்து இந்த சீசன்லேயும் அப்படி தான் வரும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா. கண்டிப்பான முறையில் ஆல்ட் காயின்ஸ்லாம் மேலே பம்ப் பண்ணி ஆகணும். பம்ப் பண்ணிட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் தான் அந்த கிராஷில் வந்து ஒரு 70%, 80%, 90% டம்ப் ஆக முடியும் ஓகேங்களா. இங்கேருந்தே 90%, 80% டம்ப் ஆனால் அப்போ எங்கே தான் போவோம் ஆல்ட் காயின், அவ்வளோதான் ஆல்ட் காயின் கதையாக முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இங்கேருந்தே டம்ப் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் டம்ப் ஆகும் சரிங்களா. ஸோ ஆனால் அந்த பம்ப் ஆகிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன்னு 1 வாரம் இல்லை 2 வாரம் 3 வாரம் அப்படின்ற மாதிரி மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்குள்ளேயே அந்த ஆல்ட் சீசன்ற ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிடும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு செப்டம்பர் மந்த் ஓகேங்களா. செப்டம்பர் மந்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பியரிஷ் மோடில் மார்க்கெட்டில் வர்றது வந்து
ஓகே, இட்ஸ் நேச்சுரல். ஏன்னா ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்துன்றது கொஞ்சம் வந்து பியரிஷாக தான் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த்து பார்க்கணும். நெக்ஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் இந்த 2 மந்த்தும் பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கான ஒரு புல்லிஷ் பீரியட்னே நம்ம சொல்லலாம். ஸோ ஒருவேளை அடுத்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு பம்ப் ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்பீடாக வந்து ஆல்ட்டு காயின்ஸ்லாம் ஆல்ட்டு சீசன் நடக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அது முடிஞ்சிடும். அவ்வளோ வேகமாக பம்ப் பண்ணிகிட்டே டக்குன்னு வந்து டம்ப் பண்ணுவாங்க. ஏ ஷேப்பில் வந்து கிராஷ் தான் இருக்குமே ஒழிய பெருசாக வந்து கன்சல்டேட் பண்ணி கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்றத எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையோடு இருப்போங்க. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். இன்னுமே நம்மளுக்கு டைம் இருக்குது, டிசம்பர் மந்த்துக்கு டைம் இருக்குது. ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன நடந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் மார்க்கெட் முடிஞ்சிச்சு, ஆல்ட்டு சீசன் வராது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருக்காங்க. பட் ஆனால் இதுதான் ஒரு தொடக்கமாகவே இருக்கலாம். ஏன்னா வந்து டோட்டலாக வந்து எல்லோரும் என்னென்னா பேனிக் மோடில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேனிக் மோடில் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டைமில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையோடு இருப்போங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம எல்லாருமே இதில் வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கும், ஆல்ட்டு காயின்ஸ் வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து செல் பண்ணிவிட்டு போனோன்னு வச்சுக்கலாம். இன்கேஸ் பம்ப் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு வெறுத்துருவோம், வாழ்க்கையை வெறுத்துருவோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்பிக்கையோடு இருப்போம். மார்க்கெட்டு வந்து இன்னும் ட்ரெண்டு மாறலை, ஆனால் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, ஸ்பீடு ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. பிடிசி வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. பிடிசியோட ட்ரெண்டு இன்னும் மாறலை. ஓகேங்களா? 98 உடச்சா தான் அது ட்ரெண்டு மாறுதுன்னு எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ட்டு சீசன் வருமா, இல்லைனா ஆல்ட்டு சீசன் வராதா, இல்லைனா ஆல்ட்டு சீசன் வரதுக்கான ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படின்றது உங்களுடைய கமெண்ட், அதாவது உங்களோட வியூ என்னன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லணுன்னா, எனக்கு பொறுத்தவரைக்கும் என்னென்னா, ஆல்ட்டு சீசன்றது ஆல்ட்டு காயின்ஸ் பம்ப்பு ஆல்ட்டு சீசன்றது ஒன்றும் வரும் கண்டிப்பான முறையில். ப்ரீவியஸாக இருந்த சைக்கிளில் அப்படி தான் வந்திருக்கு. அதே தான் எந்த சைக்கிளும் வந்து அந்த ஆல்ட்டு சீசன்றது ஒரு விஷயம் வரும் அப்படின்றது என்னோடய எதிர்பார்ப்பு. ஸோ இன்னும் நம்மளுக்கு எப்படியோ வந்து 3 மாதம் இருக்குது, அக்டோபர் நவம்பர் டிசம்பர். இந்த 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மாதத்தில் வந்து நல்ல ஒரு பம்ப் வரும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக என்னோட டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இதெல்லாமே என்னோட ஓன் லைசன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஆன்லைன் பண்ணிட்டு நாங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.